வெல்கம் டு டாப் ஃபியூச்சர்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு, உங்களுக்கு இங்கிலீஷ்ல லாங் சென்டென்ஸ் மேக் பண்ணணும்னு ஆசையா இருக்குதுன்னா கண்டிப்பா இந்த பதிவை ஃபுல்லா பார்க்கணும். ஏன்னா நம்ம இன்னைக்கு பார்க்க போறது அட்ஜெக்டிவ் க்ளோஸ் தான் பார்க்க போறோம். ஓகே, அட்ஜெக்டிவ் க்ளோஸ்னா என்ன, அதை பத்தின ஃபுல் டீடைல். இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, அதுதான் ரிலேட்டிவ் க்ளோஸ். ஓகே, ரிலேட்டிவ் க்ளோஸ். இப்போ உங்களுக்கு சட்டுன்னு தோணும், அப்ப ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னா என்ன அப்படின்னு தோணுதா? கரெக்ட், யூஆர் ஆன் த ரைட் பிளேஸ். இன்னைக்கு நாம ரிலேட்டிவ் ப்ரொனவுனை எப்படி யூஸ் பண்றது அப்படின்னு ஃபுல் டீடைலா கத்துக்க போறோம். ஓகே, ஸோ அப்போ பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அட்ஜெக்டிவ் க்ளோஸ்ல முதல்ல அட்ஜெக்டிவ்னா என்ன அப்படின்னு தெரிஞ்சுப்போம். அட்ஜெக்டிவ்னா என்ன? ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய ஒரு வேர்டு தான் அட்ஜெக்டிவ். அதாவது அந்த நவுன் பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை தரக்கூடியதை நாம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு பாருங்க, ஐ saw a beautiful rose. அவரு ரோஸ் தான் பார்த்ததா சொல்றாரு, ஆனா அதையே கொஞ்சம் எம்ஹசைஸ் பண்ணி பியூட்டிஃபுல் ரோஸ்ன்னு சொல்றோம். இங்க என்னது அட்ஜெக்டிவ்? பியூட்டிஃபுல் தான் அட்ஜெக்டிவ் இல்லையா? அது என்ன செய்யுது? அந்த ரோஸ் அப்படின்ற அந்த நவுனை டிஸ்கிரைப் பண்ணுது, அதோட எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை கொடுக்குது. அதே போல he said this is the sweetest fruit. சாதாரணமா ஃப்ரூட்னு சொல்லிட்டு விடாம ஸ்வீட்டஸ்ட் ஃப்ரூட்னு சொல்றாங்க. அடுத்தது ஐ ஹாவன்ட் சீன் சச் அ பீப்புள். நான் இது மாதிரி மக்களை பார்த்தது இல்லைன்னு சொல்லலாம், ஆனா இது மாதிரி சொல்லும்போது அழுத்தமா சச் அ பீப்புள் அப்படின்னா அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். will you buy 5 pencils? பென்சில் வாங்குறியான்னு கேட்காம அதை எம்ஹசைஸ் பண்ணி அதோட நம்பர்ஸ் என்ன செய்றாங்க, அதோட ஆட் பண்ண 5 பென்சில்ஸ் வாங்க போறியா அப்படின்னு. ஸோ இந்த மாதிரி ஒரு நவுனை டிஸ்கிரைப் பண்ணக்கூடிய விஷயத்த, அந்த வேர்டை நாம அட்ஜெக்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். கரெக்டா? சரி, அப்ப இப்ப விஷயத்துக்கு வரலாம். நம்ம பார்க்க போறது அட்ஜெக்டிவ் க்ளோஸ் தானே பார்க்க போறோம். அப்ப அட்ஜெக்டிவ் க்ளோஸ்னா என்ன? என்னன்னா ஒரு நவுன் இருக்குது, அந்த நவுனை அந்த நவுன் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் சொன்னோம் இல்லையா, நவுன் பத்தின இன்ஃபர்மேஷன்ஸ் ஒரு சென்டென்ஸா தந்ததுன்னா, நல்லா பாருங்க, ஒரு நவுன் பத்தின இன்ஃபர்மேஷன் ஒரு சென்டென்ஸா கிடைச்சதுன்னா அதுக்கு பேரு தான் அட்ஜெக்டிவ் க்ளாஸ். ஓகே, அட்ஜெக்டிவ் க்ளாஸ் புரிஞ்சுதா? நவுன் தான், ஒரு நவுன் பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ் அது ஒரு வேர்டா இல்லாம ஒரு சென்டென்ஸா இருக்கணும். இப்ப நம்ம பார்த்தப்போ பியூட்டிஃபுல் ரோஸ்ன்னு வந்தது. அந்த பியூட்டிஃபுல்ங்கிறது ஒரு சின்ன வேர்டு, அது மாதிரி இல்லாம அது ஒரு சென்டென்ஸா இருந்ததுன்னா அதுதான், அந்த சென்டென்ஸை தான் நாம அட்ஜெக்டிவ் க்ளாஸ்ன்னு சொல்லுவோம். எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் தெளிவா பார்க்கலாம். பாருங்க, எனக்கு இந்த வேலையை கொடுத்தவர் அவர்தான். இங்க நம்ம பாயிண்ட் அவுட் பண்றது அந்த பர்சன் இல்லையா? அவருதான் யாரு? எனக்கு இந்த வேலையை வாங்கி கொடுத்தவர், இல்ல இந்த வேலையை எனக்கு கொடுத்தவர் அப்படின்னு சொல்றோம். அப்ப அவருதான் அப்படின்னு சொல்லும்போது நாம he is the person அப்படின்னு சொல்லலாம். அதே போல அந்த பர்சன் அப்படிங்கிற ஒரு நவுன் இல்லையா? அந்த நவுனுக்கு நீங்க எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. அது என்ன? எனக்கு இந்த வேலையை கொடுத்தவர் அப்படின்னு சொல்லும்போது who offered me this job. who offered me this job. அப்போ இந்த எக்ஸ்ட்ராவா நம்ம கொஞ்சம் இன்ஃபர்மேஷன் கொடுத்தோம் இல்லையா, இதுக்கு பேரு தான் என்ன? ரிலேட்டிவ் க்ளாஸ். ஓகே, ரிலேட்டிவ் க்ளாஸ். ஓகே, நல்லா புரிஞ்சுக்கணும். நவுனுக்கான எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை தரக்கூடிய அந்த சென்டென்ஸை தான் நாம என்னன்னு சொல்லுவோம்? ரிலேட்டிவ் க்ளாஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லலாம்? அட்ஜெக்டிவ் க்ளாஸ்ன்னு சொல்லலாம். ஓகே, இதுக்கப்புறம் தான் முக்கியமான விஷயம் பார்க்க. The word that introduce the relative clause is called relative pronoun. பாருங்க, இப்ப relative pronoun அப்படின்னா என்ன? நமக்கு இப்ப நல்லா தெரியும். relative clause அதாவது adjective clauseனா என்னதுன்னு நமக்கு தெரியும் இல்லையா? இந்த class, இந்த வரக்கூடிய அந்த சென்டென்ஸ் ஒரு ரிலேட்டிவ் கிளாஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தையை நாம ரிலேட்டிவ் ப்ரொனவுன்னு சொல்லுவோம். ஓகே, நான் கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ரிலேட்டிவ் கிளாஸ் இல்லைன்னா அட்ஜெக்டிவ் கிளாஸ் நம்ம என்னன்னு பார்த்துட்டோம்.
அந்த கிளாஸ இன்ட்ரடியூஸ் பண்ணக்கூடிய அந்த வார்த்தை அது என்னெல்லாம் இருக்கும் தெரியுமா? பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் who, whom, whose, which, that, where இவ்வளவும் இருக்கலாம். சரிங்களா? who, whom, whose, which, that, where இது எல்லாமே என்ன? ரிலேட்டிவ் ப்ரொனவுன். இந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் தான் இது ஒரு ரிலேட்டிவ் க்ளோஸ் இல்லைன்னா இது ஒரு அட்ஜெக்டிவ் க்ளோஸ் என்ற விஷயத்த சொல்லும். எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். ஒரு நவுன் இருக்கு இல்லையா? அந்த நவுன் நம்ம சென்டென்ஸ்ல வரக்கூடிய நவுன் ஒரு திங்ஸா இருந்ததுன்னா நீங்க which இல்லைன்னா that அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை நீங்க யூஸ் பண்ணணும். அதே போல நம்ம சென்டென்ஸோட நவுன் வந்து ஒரு பர்சனா இருந்ததுன்னா நீங்க who அல்லனா whom அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணணும். டைம் நீங்களோட நவுன் ஒரு பிளேஸா இருந்ததுன்னா நீங்க பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு இடத்தை பத்தி இருந்ததுன்னா அந்த இடத்தை பத்தின எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷனை நீங்க ஒரு சென்டென்ஸா கொடுக்குறீங்கன்னு அர்த்தம். அப்போ நீங்க வேர் அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணணும். இந்த மூணை பத்தி தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம். சரிங்களா? ஸோ எக்ஸாம்பிள் சென்டென்ஸ் மூலமா இன்னும் டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இப்ப நவுனை ஒரு திங்ஸா கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இதுதான் அந்த தொலைபேசி, இதுதான் அந்த போனு, நான் போன வாரம் தொலைச்சது அப்படின்னு சொல்லுவோம். எதையாவது ஒண்ணு தொலைச்சதை கண்டுபிடிச்சா நம்ம சொல்லுவோம், இதுதான்ப்பா நான் போன வாரம் தொலைச்சது அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதுதான். இப்ப பாருங்க, இதுதான் அந்த தொலைபேசி அப்படின்னு சொல்றோம். அந்த போனுக்கு நீங்க ஒரு எக்ஸ்ட்ராவா ஒரு இன்ஃபர்மேஷன் சேர்க்கிறீங்க. ஓகே, போனுங்கிறது திங்ஸ் தானே? ஓகேவா? அந்த திங்ஸுக்கு நீங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் போறீங்க. என்ன? நான் போன வாரம் தொலைச்ச போனு இதுதான் அப்படின்னு. ஸோ இந்த சென்டென்ஸ அப்ப இதுதான் போன் அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் த போன், திஸ் இஸ் த போன். அதுக்கப்புறமாயிட்டா நல்லா நோட் பண்ணுங்க, நம்மளுடைய ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இருக்கு இல்லையா? which, what, that, who, whomலாம் சொன்னோம் இல்லையா? அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து அந்த நவுன் பக்கத்துல தான் நீங்க போடணும். ஓகே, இதை நீங்க மறக்க கூடாது. நவுனோட பக்கத்துல தான் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் ஸ்டார்ட் பண்ணி அந்த அட்ஜெக்டிவ் க்ளோஸா இன்ட்ரோடியூஸ் பண்ணும். இதை நீங்க நோட் பண்ணிக்கணும். ஓகே, திஸ் இஸ் த ஃபோன். அந்த ஃபோன் பத்தின டீட்டெயில் தானே கொடுக்க போறோம். ஃபோன் ஒரு திங்ஸ் இல்லையா? ஸோ அதனால நீங்க which யூஸ் பண்ணிக்கலாம். which I lost week, which I lost last week, which I lost last week. Okay, this is the phone which I lost last week. இதுதான் அந்த போனு நான் போன வாரம் தொலைச்சது அப்படின்னு. ஓகே, அடுத்தது பாருங்க. கண்டிப்பா மறக்க கூடாது, உங்களுடைய ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இருக்கு இல்லையா? அது எல்லாமே அந்த நவுனுக்கு பக்கத்துல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகே, பார்க்கிங்ல நிக்கிற காரு ஏன் நண்பனுடையது? பார்க்கிங்ல நிக்கிற கார் ஏன் நண்பனுடையது? இங்க எதை பத்தி டிஸ்கிரைப் பண்றோம்? அந்த காரை பத்தி டிஸ்கிரைப் பண்றோம். காருக்கு தான் நம்ம ஒரு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்கும். என்ன கொடுக்கும்? அந்த பார்க்கிங்ல நிக்கக்கூடிய அந்த கார். அப்ப இதை எப்படி எழுதலாம் சொல்லுங்க? the car, the car, கார் பார்க்கிங்ல நிக்கக்கூடிய அந்த கார். அந்த காரை பத்தி நீங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இல்லையா? so the car which is parked, பார்க்கிங்ல இருக்கக்கூடிய கார். the car which is parked is my friends, is my friend, என் நண்பன் உடையது அப்படின்னு சொல்றோம். ஓகே, the car which is parked is my friends அப்படின்னு சொல்லணும். ஓகே, அடுத்தது பார்க்கலாம். ஓகே, இப்ப பாருங்க, இதே நவுன்ல வந்து ஒரு திங்ஸா இருக்கும்போது நம்ம என்னெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம்? விச்சும் போட்டுக்கலாம், தட்டும் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்கோம் இல்லையா? விச்சுக்கு நம்ம பார்த்தோம், அதே தட்டு போட்டு எப்படி பார்க்கலாம்னு பார்க்கலாம். இதுதான் நான் எதிர்பார்த்திருந்த வேலை, இதுதான் நான் எதிர்பார்த்திருந்த வேலை. அப்ப என்ன சொல்றோம்? ஒரு ஜாபை மென்ஷன் பண்ணி அந்த ஜாபுக்கு நீங்க என்ன செய்றீங்க? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. என்ன எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்? நீங்க ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு ஜாப் அப்படின்னு சொல்றீங்க. சொல்லலாமா? இதா this is the job, இதுதான் அந்த வேலை. this is the job
that போட்டு நீங்க என்ன செய்யலாம் அந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் சொல்லலாம் நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆன அந்த அட்ஜெக்டிவ் clause எதை பத்தினது அந்த நவுனான ஜாப் பத்தினது அப்ப ஜாப் பக்கத்துல தான் நீங்க that போடணும் okay this is the job that I was expecting நான் எதிர்பார்த்திருந்த வேலை இதுதான் and I got it எனக்கு கிடைச்சிருச்சு நீங்க இதுக்கு பதிலா this is the job I got it that I was expecting சொல்லி மாத்தி சொன்னா அது தப்பு எப்பவுமே ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அது இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய அந்த அட்ஜெக்டிவ் க்ளோஸ அந்த நவுன் பக்கத்துல தான் எழுதணும் சரியா அப்பதான் அது கரெக்டா இருக்கும் அடுத்தது பார்க்கலாம் நான் உனக்கு கொடுத்த பேனா என்ன இப்ப காணாம போச்சுன்னு சொல்ற நான் உனக்கு கொடுத்த பேனா என்ன இப்ப காணாம போச்சுன்னு சொல்ற இது ரொம்ப விலை உயர்ந்தது அப்படின்னு சொல்றோம் நான் உனக்கு கொடுத்த பேனா இப்ப இங்க பாத்தீங்கன்னா நான் வந்து 2 தடவை நான் என்ன செய்ய போறேன்னா ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ண போறேன் யூஸ் பண்ணிக்கலாம் ஏன்னா எம்ஃபாசைஸ் தானே பண்றோம் ஒரு நவுனை நீங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் எத்தனை நாள் கொடுத்துக்கலாம் இல்லையா அதே போல பாருங்க இப்போ நான் உனக்கு கொடுத்த பேனா அப்படின்னு சொல்றோம் அப்ப பேனா தான் அந்த பேனாக்கு நீங்க எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன பேனா கொடுக்குறீங்க நான் உனக்கு கொடுத்தது அப்படின்னு சொல்றோம் அப்போ the pen that I gave you the pen that I gave you நான் ஒரு தடவை பென்னோட இன்ஃபர்மேஷனை நான் கொடுத்துட்டேன் இப்போ என்ன சொல்றேன்னா உனக்கு கொடுத்த அந்த பேனாவை இப்ப காணும்னு சொல்றேன் அப்ப அந்த சென்டென்ஸ்ல அந்த உனக்கு கொடுத்த பேனான்னு சொல்றோம் இல்லையா அதை இன்னும் எம்ஃபாசைஸ் பண்ணி அதற்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் என்ன கொடுக்குறோம் நீ காணாம போச்சுன்னு சொல்ற அப்படின்னு சொல்றோமா சோ அடுத்தால நீங்க எழுதலாம் which you are saying is lost இப்ப பாருங்க which அப்படின்ற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்றேன் அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் இன்ட்ரோடியூஸ் பண்ணக்கூடிய அந்த அட்ஜெக்டிவ் clause என்னது you are saying lost நீங்க தொலைஞ்சிருச்சுன்னு சொல்ற அப்படின்னு ஓகே அதுக்கப்புறம் சென்டென்ஸை கம்ப்ளீட் பண்றோம் இது ரொம்ப விலை உயர்ந்தது எது விலை உயர்ந்ததுன்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம் அந்த பேனாவை பத்தி தானே அந்த பேனா பத்தின ஃபர்ஸ்ட் எம்ஃபாசைஸ் விஷயம் சொல்லிட்டோம் that I gave you அடுத்த எம்ஃபாசைஸ் என்னது which you are saying is lost எல்லாம் சொல்லி முடிச்சிட்டு அந்த பேனாவை பத்தியே சொல்றோம் இது விலை அதிகம் இஸ் வெரி எக்ஸ்பென்சிவ் அப்படின்னு ஸோ இப்படிதான் ஒரு லாங் சென்டென்ஸ் அழகா மேக் பண்ணணும் ஓகே நான் இங்க 2 ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணிருக்கேன் தட் மீன்ஸ் 2 ரிலேட்டிவ் க்ளோசஸ் இல்லைன்னா அட்ஜெக்டிவ் க்ளோசஸ் யூஸ் பண்ணி நம்ம சென்டென்ஸ் ஃப்ரேம் பண்றோம் ஸோ நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நீங்க ஒரு ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணீங்கன்னா அது கண்டிப்பா அந்த நவுன் பக்கத்துல தான் இருக்கணும் கண்டிப்பா அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் வந்து எந்த மாதிரியான அட்ஜெக்டிவ் க்ளோஸை இன்ட்ரோடியூஸ் பண்ணுது அப்படிங்கறத பொறுத்து அமையும் ஓகே இப்போ ஒரு அந்த நவுன் வந்து ஒரு திங்ஸா இருந்ததுன்னா யூ கேன் யூஸ் which அப்படி இல்லைன்னா that ஓகே which இல்லைன்னா that நீங்க தாராளமா யூஸ் பண்ணலாம் அடுத்தது பார்க்கலாம் இப்போ உங்களுக்கான குயிஸ் இந்த கடையில தயாரிக்கிற காஃபி எனக்கு ரொம்ப பிடிக்கும் இப்ப எனக்கு பிடிக்கும் தான் அதாவது என்ன பிடிக்கும் எனக்கு காஃபி பிடிக்கும் தான் அந்த காஃபிக்கு நான் என்ன செய்யறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் ஆட் பண்ணிருக்கேன் அதுவும் ஸ்பெசிஃபிக்கா அந்த கடையில தயாரிக்கிற காஃபி அப்படின்னு சொல்றோம் ஸோ நீங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்து அவன் வாங்கி இருக்கிற பைக்கு நான் கடையில பார்த்த பைக்கு எப்படி அவன் வாங்கியிருக்கிற பைக்கை நம்ம பார்க்குறோம் அவன் வாங்கியிருக்கிற பைக்கு நான் நேற்று கடையில் என்கொயரி பண்ணினேன் அந்த பைக்கு அப்படின்னு சொல்கிறேன் அந்த பைக்குக்கு நீங்கள் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம் ஸோ எப்படி எழுதலான்னு சொல்லுங்க அந்த திங்ஸ் அந்த நவுன் வந்து திங்ஸாக இருக்குது ஸோ என்ன ப்ரொனவுன் யூஸ் பண்ணி சென்டென்ஸ் எப்படி மேக் பண்ணலான்னு கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது போலாம் இப்போ அதுவே அந்த நவுன் வந்து ஒரு பர்சனா இருக்குன்னு வச்சுக்கலாம் ஓகே நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய நவுன் வந்து ஒரு பர்சனா இருக்கு ஸோ ஓகே ஃபர்ஸ்ட் சொல்லிடலாம் பர்சனா இருந்தா நம்ம என்ன ப்ரொனவுன் ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும் ஹூ அப்படி இல்லைன்னா ஹூம் யூஸ் பண்ணணும் ஓகே ஹூ இல்லைன்னா ஹூம் ஓகே பார்க்கலாம் சென்டென்ஸை பாருங்க ஆத்தூரிலிருந்து வந்த நபர் என்னை பார்த்தார் இப்ப பாருங்க ஆத்தூரிலிருந்து வந்த நபர் என்னை பார்த்தார் ஜென்ரலா பார்த்தா ஒரு நபர் வந்து என்னை பார்க்க வந்தாரு அப்படின்னு சொல்றேன் அப்படிதானே சோ இதை நம்ம என்ன செய்யறோம் அந்த நபருக்கு நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் என்ன கொடுக்குறோம் ஆத்தூரிலிருந்து வந்த நபர் அப்படின்னா எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம் சோ எப்படி எழுதலாம் சொல்லுங்க கரெக்ட் ஏன்னா நம்ம அந்த பர்சனை தானே ஹைலைட் பண்றோம் the person
Okay, the person, அந்த person emphasize பண்றோம். அதாவது அந்த person பத்தின extra information. அப்போ personக்கு என்ன who. Okay, who came from Authur saw me. இப்போ ஜென்ரலா அவர் என்னை பார்த்தாரு அப்படின்னா என்ன சொல்லுவோம்? He saw me அப்படின்னு சொல்லுவோமா? He saw me. அவர் என்னை பார்த்தாரு அப்படின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல இந்த he அப்படின்றவருக்கு நம்ம என்ன சொல்லுவோம்? எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் போறோம். அதனாலதான் the person who came from Authur saw me அப்படின்னு சொல்றோம். ஓகே, அப்ப இந்த இடத்துல இங்க வந்து adjective clause அப்படின்றது என்னது சொல்லுங்க? who came from Authur அப்படிங்கிறது. இதுல whoங்கிறது என்ன? அதுதான் relative pronoun. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதையே நான் உங்ககிட்ட ரிவர்ஸ் பண்ணலாம். பாருங்க, நான் ஆத்தூரிலிருந்து வந்த நபரை பார்த்தேன். இப்ப நான் என்ன பண்ணிருக்கேன்? அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்றேன். அப்ப எப்படி சொல்லலாம் சொல்லுங்க? நான் அவரை பார்த்தேன் அப்படின்னா நம்ம I met him அப்படின்னு சொல்லுவோம். இப்ப அந்த இடத்துல நான் அவரை பார்த்தேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் யாரு? ஆத்தூரிலிருந்து வந்தவர்னு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் போடுறோம். அப்ப எப்படி எழுதலாம்? I saw இல்லைன்னா I met. ஓகே, I saw the person. ஏன்னா I saw himனு நம்ம போட்டா நான் அவனை பார்த்தேன்னு சொல்லி முடிச்சிடலாம். ஆனா நம்ம அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் போட்டுட்டு அந்த நவுனை நம்ம இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்றோம் இல்லையா? ஸோ அப்போ I saw the person. இப்போ அந்த பர்சன் யாரு? who came from Authur. இப்போ இது ரெண்டுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் புரியுதா? ஏன் இந்த இடத்துல who வந்து சென்டர்ல போறோம், இங்க கடைசியா கொண்டு வரணும் உங்களுக்கு புரியுதா? அதை கரெக்டா தெரிஞ்சுக்கணும். நம்ம பேசும்போது எதை பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுறோம் அப்படின்னு கரெக்டா சொல்லணும். நான் இங்க நான் பார்த்த நபர்னு சொல்லும்போது I saw the person who came from Authur. இங்க என்னை பார்த்த நபர் அப்படின்னு சொல்றோம். அவர் வந்து என்ன செஞ்சாரு? என்னைய பார்த்தாரு அப்படின்னு சொல்லும்போது the person who came from Authur saw me அப்படின்னு சொல்லணும். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தது பார்க்கலாம். இப்போ நவுன் வந்து பர்சனா இருந்தா who இல்லைன்னா whom சொல்லிருக்கோம் இல்லையா? நம்ம whoக்கு அடுத்து பாருங்க, பாட்டு பாடும் குழந்தை என் குழந்தை. எப்படி சொல்லலாம் சொல்லுங்க? பாட்டு பாடும் குழந்தை என் குழந்தை. அப்ப என்னோட குழந்தை அப்படின்னு சொன்னா my child, he is my child அப்படின்னு சொல்லுவோமா? ஆனா இந்த இடத்துல நீங்க என்ன செய்றீங்க? அந்த சைல்டுக்கு எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறீங்க. அட்ஜெக்டிவ் க்ளாஸை இன்ட்ரடியூஸ் பண்றீங்க. ஓகேவா? அட்ஜெக்டிவ் க்ளாஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது என்ன செய்யணும்? அந்த குழந்தைக்கு எப்படி சொல்லலாம் சொல்லுங்க? ரைட், the child who is singing. Okay, the child who is singing is my kid. The child who is singing is my kid. கரெக்ட். அடுத்தது பாருங்க, இந்த கட்டுரையை எழுதிய மாணவன் மிகவும் திறமையானவன். இந்த கட்டுரையை எழுதிய மாணவன் மிகவும் திறமையானவன். எப்படி சொல்லலாம் சொல்லுங்க? the student, எழுதிய மாணவன் தானே சொல்றோம். அந்த மாணவனை நம்ம எம்பசைஸ் பண்றோம். என்ன சொல்றோம்? இந்த கட்டுரையை யார் எழுதுனானோ அந்த பையன் அப்படின்னு சொல்றோம். so the student who wrote this article is really very talented. மிகவும் திறமையானவன். really very talented அப்படின்னு சொல்றோம். ஸோ உங்களுக்கு புரிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ ஒரு நவுன் பர்சனா இருந்ததுன்னா நீங்க ரிலேட்டிவ் கிளாஸ் எப்படி யூஸ் பண்ணணும், அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணி அந்த கிளாஸை எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணணும் அப்படின்னு. ஓகே, உங்களுக்கான குயிஸ் இங்க இருக்கு. நீ பரிந்துரைத்த மருத்துவரை நான் சந்தித்தேன். இந்த இடத்துல நவுன் யாரு? ஒரு பர்சனா இருக்கிறாரு. ஓகே, கமெண்ட் பண்ணுங்க. அடுத்து பாருங்க, பாட்டு பாடிய பெண் ஒரு விருது பெற்றார். அப்ப விருது வாங்கினது பெண் தான். ஆனா அந்த பெண்ணை நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அட்ஜெக்டிவ் க்ளாஸ் என்ன சொல்றோம்? பாட்டு பாடிய அந்த பெண் அப்படின்னு சொல்றோம். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. ஓகே, அடுத்தது பார்க்கலாம். இப்போ அந்த நவுன் வந்து ஒரு பிளேஸா இருந்ததுன்னா நம்ம வந்து பாயிண்ட் அவுட் பண்ணக்கூடிய விஷயம் ஒரு இடத்தை நோக்கி இருந்ததுன்னா எப்படி யூஸ் பண்ணணும்? என்ன ரிலேட்டிவ் ப்ரொனவுன் யூஸ் பண்ணணும்? வேர் யூஸ் பண்ணணும். வெரி குட், ஞாபகம் வச்சுக்கீங்க. வேர் தான் யூஸ் பண்ணணும். ஸோ என் தாத்தா பாட்டி பிறந்த ஊருக்கு நான் சென்றேன். என் தாத்தா பாட்டி பிறந்த ஊருக்கு நான் சென்றேன். என்ன செய்யலாம்? நான் ஊருக்கு போனேன் அப்படின்னு சொல்றோம். அந்த இடத்துல அந்த ஊர் நம்ம விசிட் பண்ண அந்த பிளேஸ் வந்து
அந்த பிளேஸுக்கு நாம ஒரு அட்ஜெக்டிவ் க்ளோஸை இன்ட்ரடியூஸ் பண்றோம் இல்லையா? அதை பத்தின கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸா கொடுக்குறோம். அதுவும் ஒரு சின்ன வேர்ட் இல்லாம சென்டென்ஸா கொடுக்குறோம் இல்லையா? அப்போ அந்த இடத்துல நம்ம வேர் அப்படிங்கிற ரிலேட்டிவ் ப்ரொனவுனை யூஸ் பண்ணணும். எப்படி எழுதலாம் சொல்லுங்க? I visited the town. Okay, I visited the town. இப்போ அந்த town அப்படின்றது என்னது? ஒரு place. அந்த பிளேஸுக்கு தானே நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன். ஸோ அடுத்து அப்போ அதை தொடர்ந்து அந்த ரிலேட்டிவ் ப்ரொனவுன் மூலமா அந்த அட்ஜெக்டிவ் க்ளோஸை நீங்க இன்ட்ரடியூஸ் பண்ணணும். I visited the town where my grandparents was born. Where my grandparents was born. ஓகே, ஈஸியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ எப்பவுமே நம்ம ஸ்பீக் பண்ணும்போது சப்ஜெக்டை ஃபஸ்ட்டு சொல்லணும். அதுதான் வந்துட்டு ஸ்பீக்கிங்கில் வந்துட்டு முக்கியமான விஷயம். ஓகே, அது ஆர்டராக இருக்கணும். ஓகே, சப்ஜெக்ட் வேர்ப் ஆப்ஜெக்ட் என்ற ஆர்டர் படி பேசணும்னா நம்ம சொல்லக்கூடிய விஷயம் ரொம்ப தெளிவாக கன்வே ஆகும். அடுத்து பார்க்கலாம். ஒரு லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிச்ச இடமா இது? நம்ம கேட்போம்ல, நம்ம சம்டைம்ஸ் பார்க்கும்போது நான் இங்கே தான் அவளை பார்த்தேன், நான் இங்கே தான் அவனை பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்படி அந்த மாதிரி சுச்சுவேஷனில் ஹோ அப்படியா அப்படின்னு சொல்லுவோம்ல. ஸோ அந்த மாதிரி ஒரு சென்டென்ஸ். உன் லைஃப் பார்ட்னர் கண்டுபிடிச்ச இடமா இது? உன் லைஃப் பார்ட்னரை உன்னோட லைஃப் பார்ட்னரை இந்த மாலில் தான் பார்த்தியா, இந்த காஃபி ஷாப்பில் தான் பார்த்தியா, இது மாதிரி. ஸோ எப்படி செய்யலாம்? இப்போ இவங்க என்ன செய்கிறாங்க, அந்த இடத்த பாயிண்ட் அவுட் பண்ணி பேசுகிறாங்க. ஸோ இது ஒரு ரெஸ்டாரண்ட் அப்படின்னு வச்சுக்கலாம், இல்லை நீங்கள் எதுனாலும் எடுத்துக்கலாம். ஓகே, ஜஸ்ட் ஒரு பிளேஸாக கூட கன்வெர்ட் பண்ணிக்கிட்டா இது. ஓகே, இந்த இடத்துல நீங்கள் கேள்வியாக கேட்குறீங்க, அதாவது ஒரு ஒரு ஆச்சரியமா ஒரு கேள்வி, ஓ இந்த இடத்துல தான் உன்னோட லைஃப் பார்ட்னரை கண்டுபிடிச்சியா அப்படின்னு சொல்லி. ஸோ இஸ் திஸ் த பிளேஸ்? இதுதானா அப்படின்ற மாதிரி, இஸ் திஸ் த பிளேஸ்? பிளேஸ் வந்துருச்சு, நல்லா நோட் பண்ணுங்க. பிளேஸ், அந்த இடத்த தான் என்ன செய்ய போறோம், எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அண்ட் அட்ஜெக்டிவ் க்ளோஸா இன்ட்ரடியூஸ் பண்ண போறோம். ஸோ இஸ் திஸ் த பிளேஸ் வேர் யூ ஃபவுண்ட் யுவர் லைஃப் பார்ட்னர்? இஸ் திஸ் த பிளேஸ் வேர் யூ ஃபவுண்ட் யுவர் லைஃப் பார்ட்னர்? கரெக்டா இருக்குங்களா? ஸோ இதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு தோணக்கூடிய சென்டென்ஸை நீங்க ரிலேட்டிவ் ப்ரொனவுன் அட்ஜெக்டிவ் க்ளோஸ் யூஸ் பண்ணீங்கன்னா ஈஸியாக உங்களால் பேச முடியும். அடுத்து உங்களுக்கான குயிஸ். நான் படித்த பள்ளி இப்போது மருத்துவமனையாக உள்ளது. பிளேஸை தான் நான் எம்ஃபசைஸ் பண்ணுறேன். நான் படிச்சுட்டு இருந்த ஸ்கூலு இப்போ என்னவாயிடுச்சு, ஒரு ஹாஸ்பிட்டலாக மாறிடுச்சு. அப்போ ஹாஸ்பிட்டலாக இருக்குன்றது தான் என்னது, அந்த ஸ்கூலுக்கான அட்ஜெக்டிவ் க்ளோஸ், அதாவது எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸ். ஓகே, அடுத்து புதிய மீன் விற்கும் சந்தை உனக்கு தெரியுமா? இப்ப புதுசா ஏதோ மீன் விற்கிறாங்களா, அந்த சந்தை. அப்ப சந்தை தான், அந்த சந்தைக்கு நம்ம எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம். என்னது, புதுசா மீன் விற்கக்கூடிய அந்த சந்தை எங்க இருக்குன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறோம். ஸோ கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அவங்களுடைய டே டு டே கம்யூனிகேஷன்ல ஒரு லாங் சென்டென்ஸை மேக் பண்ணும்போது ரிலேட்டிவ் ப்ரொனவுன் போட்டு யூஸ் பண்ணுங்க. ரியலி சொல்ற எம்ஹாசைசிங்கா இருக்கும். ஓகே, தேங்க்யூ.